அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமானவரே, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தோடு நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480வது வருஷத்திலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அங்க இருந்து மோசே தலைமையின் கீழே அவங்க விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்தாங்க. அந்த புறப்பட்ட நாள்ல இருந்து 480வது வருஷத்துல சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷத்துல சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும், அப்ப அந்த வரலாற்று சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்ற கரெக்டான டைம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்துல அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். இது 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல சாலமோன் எருசலேமில் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓனானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். அப்ப அந்த ஆலயம் மோரியா மலையில கட்டப்பட்டது. தாவீது குறிச்சு வச்ச ஸ்தலத்துல கட்டப்பட்டது. கர்த்தர் சொன்ன இடத்துல அவங்க அந்த ஆலயத்தை கட்டுறான். சாலமோன் ஆலயத்தை கட்டுறான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமாய் இருந்தது. அந்த ஆலயத்தோட நீளம் அகலம் உயரம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழம் நீளமும் ஆலயத்திற்கு முன்னே 10 முழ அகலமுமாய் இருந்தது. ஒரு மண்டபம் கட்டுறான். அதனோட ஆலயத்துக்கு முன்னாடி அதனோட நீளம் அகலம் 20x10 அப்படின்னு சொல்லியிருக்கு. நீளம் 20, அகலம் 10. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். ஜன்னல்கள்லாம் ஒடுக்கமா இருந்துச்சு ஆலயத்துல. அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்ததி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்று கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். அந்த சந்ததிக்கு சுற்றிலும் நிறைய அறைகளை கட்டி ஆலயத்துல ரூம் நிறைய இருந்துச்சு. கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதாய் இருக்கிறது 7 முழ அகலமாய் இருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான். அந்த சுற்று சுவர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. நல்லா வெட்டப்பட்டு ஷேப் பண்ணப்பட்டு ப்ரிப்பேர் ஆகப்பட்ட கல்லை மட்டும்தான் ஆலயத்துக்கு கட்டுறதுக்கு கொண்டு வந்தாங்க. ஆகையால் அது கட்டப்படும் போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. எல்லாம் ஏற்கனவே ஆயத்தமாகி கொண்டு வரப்பட்ட
கற்களால கட்டப்பட்டுச்சு. அங்க கட்டும்போது இரும்பு ஆயுதங்களை வச்சு உடைக்கிற சத்தம் அங்க கேட்கப்படல. எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலது பக்கத்தில் இருந்தது. ஆலயத்தோட வலது பக்கத்துல நடு அறைக்கு போகிற வாசல். சுற்று படிகளால் நடு அறைக்கும் நடு அறையிலிருந்து 3வது அறைகளுக்கும் ஏறுவார்கள். எப்படி ஏறுறது அப்படின்றது இங்க சொல்லு. இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். ஆலயத்தை கட்டி கற்களால கட்டி அதை ஃபுல்லா கேதுரு மர பலகையினால மூடப்பட்டு இருக்கிறது. அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டிவித்தான். ஆலயத்தை சுற்றிலும் ஆலயத்தின் மேலெங்கும் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை கட்டினான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டு இருந்தது. கேதுரு மரங்களால தான் அந்த ஆலயத்தோடு அந்த சுற்றுக்கட்டுகள் இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாகி கர்த்தர் சாலமோனோட பேசுறாரு. நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால். ஆண்டவரோட கட்டளை, நீதி நியாயம், கற்பனைகள் இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதன்படி நீ நடந்தேனா, நீ கட்டின இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி நீ கர்த்தருடைய நான் சொன்னபடி நீ நடந்தேனா, கீழ்ப்படிதல் உன்னிடத்துல காணப்பட்டுச்சுன்னா தாவீதுட்ட சொன்ன அந்த வார்த்தைய நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. தாவீதுட்ட என்ன ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னா 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனம். அவன் என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜபாரியத்தின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். சாலமோனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த சொன்ன வார்த்தைய நான் நிறைவேற்றுவேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி என் ஜனம் ஆகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். நீங்க என்னோட வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நான் உங்க நடுவுல வாசம் பண்ணுவேன், உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன்ட்ட ஆண்டவர் பேசுறார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயம் அப்படி கட்டி முடிக்கப்பட்டுச்சு. ஆலயத்தின் சுவர்களின் உட்புறத்தையும் தளம் தொடங்கி சுவரின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகையால் மூடி, இப்படி உட்புறம் புறத்தை மர வேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகையால் தலைவரிசைப்படுத்தினான். சுற்று சுவர்கள் எல்லாம் கேதுரு மர பலகையினால மூடி உள்ள ஃபுல்லா மர வேலைகள் டிசைன் போடப்பட்டிருந்துச்சு. தளம் தேவதாரி விரிச்ச பலகையினால போடப்பட்டிருந்தது. தளவரிசை தொடங்கி சுவரின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களில் தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகையால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்த சந்ததி ஸ்தானமாக கட்டினார். உட்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கதான் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். அது எல்லாம் ஒரு மறைவு இருக்கு. அது 20 முழ நீளமா இருக்கு. எல்லாம் கேதுரு மர பலகையினால செய்யப்பட்டதா இருந்துச்சு. அப்படி அதன் முன் இருந்த தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாய் இருந்தது. அதனோட நீளம் 40 முழமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா,
சாலமோன் தாவீது சொன்ன மாதிரி, தாவீது மூலம் சொன்ன வார்த்தையின்படி மோரியா மலையில தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினா. அதனோட நீளம் 60, அகலம் 20, உயரம் 30. அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆலயத்துல எல்லாம் கொண்டு வரப்பட்ட கற்கள் எல்லாம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட கற்களா இருந்துச்சு. அந்த இடத்துல சுத்தியலை பயன்படுத்தி இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்துற சத்தம் கேட்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கேதுரு மரங்களால எல்லாம் மூடப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் சாலமோனோடு பேசினாரு. நீ என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சேனா நான் தாவீதோடு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி நான் உங்க நடுவில் வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருந்து உங்களை கைவிடாது இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அது மாதிரி நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார், நம்மளை கைவிடாது இருப்பார் அப்படின்றத கற்றுக்கொள்றோம். மகா பரிசுத்த ஸ்தலம் உட்புறமாய் இருந்துச்சு. கேதுரு மரத்தால எல்லா சுவர்களும் மூடப்பட்டு மர வேலை அந்த சுவர்கள்ல காணப்பட்டுச்சு. தரை தேவதாரி விரிச்ச பலகையினால மூடப்பட்டு இருந்துச்சு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சாலமோன் உம்மை அதிகமாய் நேசித்து ஆண்டவரே தகப்பன் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டத இந்த நாள்ல தியானிச்சோம். நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே கீழ்ப்படுகிறவர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாதிருப்பேன், எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை கைவிடாம கரம் பிடித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவர்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. ஆண்டவரே அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.